ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். பேனாவை தண்ணியில் போட்டு பாருங்கள். எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது கூடவே உங்களுடைய நேரத்தையும் காசையும் வேலையையும் குறைக்கக்கூடிய டிப்ஸாக சொல்லியிருக்கேங்க. இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம காஃபி போடும்போது சில பேர் இந்த மாதிரி பாக்கெட் காப்பி தூள் யூஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் காப்பி போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல தான் தூள் நம்ம சேர்ப்போம். மிச்சம் அப்படியே பாக்கெட்டில் பாதி தூள் இருக்கும். இது அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா பாக்கெட் உள்ள காற்று போய் காப்பி தூள் அப்படியே கட்டியாயிரும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பால் காய்க்கும் போது சட்டி சூடாக இருக்கும். நம்ம சூடாக தான் காஃபி குடிப்போம். நான் ஒரு கிளாஸ் காஃபி தான் போட போகிறேன். இப்போ ஒரு கிளாஸுக்கு தேவையான காப்பி தூளை நான் தட்டிக்கிறேன். மீதம் தூளை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கட்டி பிடிச்சிரும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பால் சூடாக்குனா இந்த சட்டி சூடா இருக்கும். இந்த மாதிரி அந்த சட்டியில ஓரத்துல இந்த மாதிரி வச்சுட்டு கையால இல்லைன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. கை சூடும் அப்படின்னா ஒரு சிசரு இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த சூட்ல பாக்கெட் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். நான் கையில தட்டி காட்டுறேன் பாருங்க. காப்பி தூள் கொட்டவே இல்லை. இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா காப்பி தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உள்ள காத்து எதுவும் போகாது. இது காப்பி தூள் பாக்கெட்டுக்கு மட்டும் இல்லை, பூஸ்ட், ஹார்லிக்ஸும் இந்த மாதிரி சீக்கிரமா காத்து போய் கட்டியாயிரும். அதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே மளிகை ஜாமான் வாங்கும்போது 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்குன்னு சேர்த்து வாங்குவோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பாக்கெட்டெல்லாம் இந்த மாதிரி பக்கெட்டு இல்லைன்னா பேஸ்கெட்டில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். இதுக்குள்ளே பூச்சி வண்டெல்லாம் போயிடும். அதேமாதிரி நமுத்தும் போயிடும். அந்த மாதிரி நமுத்து போகக்கூடாது, பூச்சி வண்டெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா பூச்சி வண்டு எதுவும் போகாது. அதே மாதிரி நமுத்தும் போகாது. கல்லுப்புக்கு பதில் காஞ்ச வத்தல் கூட போட்டு வைக்கலாம். காய் துருவுற இந்த துருவியை ஷார்ப்னர் கம்மியாயிருச்சுது அப்படின்னா நம்ம காயெல்லாம் துருவணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இதனால நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதுக்கு இந்த மாதிரி அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய் துருவுற துருவில இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ஷார்ப் ஆயிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் துருவணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக துருவிடலாங்க. நம்ம டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இதுக்காக கடையிலலாம் கொண்டு போய் சாணம் பிடிக்கணும்னு தேவையே இல்லை. கத்தியும் மக்கி போயிருச்சுது, வெட்டவே மாட்டுக்குது அப்படின்னா இந்த அகல் விளக்கை வச்சு கத்திலையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வெட்டாத கத்தி கூட நல்லாவே வெட்டுங்க. கத்திலாம் ரொம்ப துரு பிடிச்சி போய் வீணா போகிற நிலைமையில இருக்குதுன்னா கூட இந்த அகல் விளக்கு வச்சு தேய்ச்சி பாருங்க. கத்தி நல்லா ஷார்ப்பா ஆயிரும். அதே மாதிரி அந்த துரு எல்லாமே போயிடும். இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேனாவை தண்ணியில் போட்டால் மட்டும் போதும். எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? சில பேனால மை நிறையாவே இருக்கும். ஆனால் பேனா எழுதவே எழுதாது. அந்த மாதிரி எழுதாத பேனாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அப்படி தூக்கி போடாதங்க. என்னோட இந்த பேனாலையும் மை இருக்குது, ஆனால் விட்டு விட்டு எழுதிக்கிட்டு இருக்குது. கொஞ்சமாக தண்ணி மட்டும் இருந்தால் போதும். இந்த பேனாவை நல்லா சூப்பராக எழுத வச்சிடலாம். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்திருக்கேன். எழுதாத பேனாவை இந்த மாதிரி மூடியை கலட்டிட்டு தண்ணியில் ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சிருங்க. 3 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதாத பேனாவும் சூப்பராக எழுதுங்க. மை இருந்தால் தான் எழுதும். அதுக்காக மை இல்லாமல் நீங்கள் போட்டு எழுதுனீங்கன்னா எழுதவே எழுதாது. இந்த மாதிரி எழுதாத பேனாலாம் நம்ம வீட்டில் நிறையா வச்சுருப்போம். அந்த பேனாவெல்லாம் இனிமேல் அப்படி தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் எழுதி பாருங்கள், நல்லாவே எழுதும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய லெமனை கட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெரிய லெமனை புனிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் இருந்து சாரும் நம்மளால் அதிகமாக எடுக்க முடியாது. இந்த மாதிரி பெரிய லெமனாக இருந்துச்சுது அப்படின்னா 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ண லெமனை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண இந்த லெமனை நம்ம புனிஞ்சோம் அப்படின்னா நிறைய சாறு வரும். ஈஸியாகவும் புனிஞ்சிடலாம். நமக்கு லெமனோட அந்த சாறு வேஸ்ட்டே ஆகாதுங்க. அப்படியே அந்த லெமனில் இருக்க சாறு எல்லாமே நம்ம புனிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் புனிஞ்சு எடுத்துட்டு காட்டுறேன் எவ்வளோ லெமன் சாறு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதுவே நீங்கள் அந்த பெரிய லெமனை 2ஆக கட் பண்ணிட்டு புனிஞ்சிங்க அப்படின்னா இவ்வளோ சாறு வரவே வராது. நம்மளால கையால் அந்த பெரிய லெமனை வச்சு புனிகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதில் இருந்து அதிக சாரும் நமக்கு வராது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் லெமனை புனிஞ்சிங்க அப்படின்னா அதிக சாறு வரும். நான் இப்போ புனிஞ்சு எடுத்துகிட்டே பாருங்கள் எவ்வளோ சாறு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த லெமனோட தோலெல்லாம் தூக்கி தூர போட்டுறாதங்க. இதை ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். இனிமேல் பெரிய லெமனாக இருந்துச்சுது அப்படின்னா 2ஆக கட் பண்ணி புனியவே புனியாதங்க. இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புனிஞ்சு பாருங்கள், அதிகமாக சாறு வரும். நம்மளோட காசும் நமக்கு மிச்சமாகும். லெமனோட தோலெல்லாம் தூக்கி தூர போட்டுறாதங்க. ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி எல்லாம் அவிக்கும் போது அந்த இட்லி பாத்திரம் கருத்த மாதிரி ஆயிரும். இட்லி அவிக்கும் போது அந்த பாத்திரத்துல இந்த ஒரு லெமன் துண்டை போட்டு நீங்க இட்லி அவிச்சிங்க அப்படின்னா பாத்திரம் கருக்கவே கருக்காது. கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த லெமன் தோலை நான் ஒரு லெமன் தோல் மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்சத்தை நான் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கட் பண்ற இந்த கட்டிங் போர்டு ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அழுக்காவும் இருக்கும். இதை எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமா தூள் உப்பு எடுத்துக்கோங்க. நான் நல்லா கட்டிங் போர்டு ஃபுல்லா தூவிட்டு ஆப்ப சோடா
தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த லெமன் தோலை வந்து வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு பங்கஸ் எல்லாமே போயிருங்க. சோடா உப்பு வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடலாம். அதில் வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கட்டிங் போர்டு வந்து நல்லா புதுசாகவும் இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க. கட்டிங் போர்டில் சீக்கிரமாக ஃபங்கஸும் வரவே வராது. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்குது. உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும். உட்டாலான கரண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வெல்லம் கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். சில வெல்லம் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் தட்டி உடைச்சா கூட நம்மளால் உடைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உடைக்க முடியாத வெல்லத்தை வந்து ஈஸியாக வந்து நம்ம துருவி எடுத்துடலாம். கேரட் துருவிற இந்த துருவி தான் எடுத்திருக்கேன். அந்த சின்ன துருவியில் வச்சு கூட துருவலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெரிய பல்லு இருக்கிற துருவியில் வச்சு நம்ம துருவணும் அப்படின்னா ஈஸியாக வந்து வெல்லத்தை வந்து துருவி எடுத்துடலாம். இனிமேல் உடைக்க முடியாத வெல்லத்தை இந்த மாதிரி துருவி பாருங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. கத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம துருவி எடுத்துடலாம். கத்தி வச்சு துருவும் போது ரொம்ப ஈஸியாகவே நம்ம துருவிடலாம். உடைக்க முடியாத வெல்லத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் துருவினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் கல் மாதிரி இருக்கிற வெல்லத்தை நீங்கள் உடச்சி கஷ்டப்படவே வேண்டாங்க. இந்த மாதிரி ஈஸியாக துருவி எடுத்துடலாம். இதனால் நம்மளோட வேலையும் டைமும் மிச்சம். இந்த மாதிரி உடைக்க முடியாத வெல்லத்தை நமக்கு டைம் இருக்கும்போது துருவி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்டர் டாப் வந்து அழுக்கா டல்லாக இருக்குது, பளிச்சுனே இல்லை அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பை ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் ஒரு சொட்டு தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு சொட்டு தேங்காய் ஊற்றிட்டு ஒரு துணி வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப் வந்து பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சனும் புதுசு போல் இருக்குங்க. நல்லா மின்னும். டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல புதுசு போல் பலான்னு மின்னும். நீங்கள் நினைக்கலாம் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால எறும்பெல்லாம் வரும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக எறும்பு வரவே வராது. இந்த டிப் எல்லார் வீட்டு கிச்சனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சார்ஜர் பின்னை வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டும் போது மாற்றி மாட்டுவோம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன பின்னு வந்து உடஞ்சி போயிடும். தெரியாமல் இந்த மாதிரி மாற்றி மாட்டுறதுக்கு ஒரு மார்க்கர் இல்லைனா ஒரு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மாட்டுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கிறதுனால இதோட லைஃப்பும் நமக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.